நம் தலைவருக்கு எப்பொழுதும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்திய சூழலில் இது ஒரு முக்கியமான அரசியல் படம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கும் பொழுது தொடர்ந்து ஜனநாயகத்தை பற்றியான உரையாடல்களை நிகழ்த்த வேண்டிய தேவை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கலைஞர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் இந்த படம் மிக முக்கியமான படம் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் தான் தலைவர் இங்கு வந்திருக்கிறார் என்பதில் நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. காதலிப்பதை புரட்சி செய்வதற்கு தான், புரட்சி செய்வதை காதல் செய்வதற்கு தான். புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? நமக்கு வேலை காதல் பண்றது தான். அந்த காதலில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஜாதி பிரச்சனையா இருக்கலாம், மத பிரச்சனையா இருக்கலாம், நிற பிரச்சனையா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது வர்க்க பிரச்சனையா இருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா காதல் செய்யறதை நிறுத்திட்டு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம். திரும்ப புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் காதல் பண்றது தான் நம்மளுடைய வேலை. அப்போ மனித சமூகத்துக்கு இடையராத ஒரு வேலை ஒன்று இருக்குதுன்னா அது காதல் பண்றது தான். காதலுக்கு எப்பப்பெல்லாம் தொந்தரவு வருதோ அப்பெல்லாம் நம்ம புரட்சி செய்வோம். புரட்சிக்கு எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் காதல் செய்வோம். அப்போ காதலை தவிர மனித குலத்திற்கு வேற எந்த கடமையும் கிடையாது என்பதுதான் இங்கே உண்மையான வேலை. அதுதான் இந்த படம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாணிக்க வீணைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெந்நீர் வெளிச்சம் வேண்டும், ஆணிப்பொன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படைவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும், தமிழகத்தின் திரைப்பட வரலாறு சிறப்பதற்கு செம்பியன் மாதேவி பல 100 நாட்கள் ஓட வேண்டும் என்று வேண்டி நடைபெறுகின்ற இந்த இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் விழாவின் நாயக அருமை அண்ணன் திருமா அவர்கள் வந்திருக்கிறார்கள். மூக்கு மேல் கண்ணாடி, முகவாயில் கருந்தாடி, நாக்கு மேல் தமிழ் சூடி, நடமாடும் ஒரு தமிழ் திருமேனி, திசைகளை திருப்பி தரும் அண்ணன் திருமா, ஈழ பகைவர்களுக்கு அது திருப்பாச்சி அருவா. எங்கள் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரையை நீக்க வந்த முரசு, வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கென்று உரிது, ஞானத்தை குலைத்த வேதம் உயர் மோனத்தில் மூழ்கிய நாதம், வானத்தை வெளுக்க வந்த நிலா அவர் வார்த்தையில் வெற்றி உலா, அள்ளி அள்ளி கொடுப்பது அவரின் பழக்கம், தமிழை சொல்லி சொல்லி தருவது அவரின் பழக்கம், அவரை மத்திய அமைச்சராக்கி பார்ப்பதால் நம்முடைய ஒரே முழக்கம். அவருக்கு அவர் தொட்டது துலங்கும், கைப்பட்டது படரும், அதனாலதான் அவரை இங்கே அழைத்திருக்கிறீர்கள். அவரை பொறுத்தவரை அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு முகம் உண்டு. இங்கே எனது ஆரியூர் டைரக்டர் உதயகுமார் அவர்கள் சொன்னார்கள், அவர் திருமணம் செய்யவில்லை என்று ஏங்கினார்கள். உங்களுக்கு தெரியாது, அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. அவர் பெண்ணை மணக்காமல் தமிழ் மண்ணை மணந்த மனிதன். டாக்டர் கலைஞர் அவர்களே, தமிழ் தாயின் தலைவனாக இருக்கின்ற கலைஞர் அவர்களே, உனக்கு நான் பெண் பார்க்கிறேன் என சொல்லி பலமுறை சொன்னார்கள். என்றாலும் ஒரு குடும்பத்திற்கு இல்லை, இந்த நாட்டுக்கே நான் சொந்தக்காரன் என சொல்லி திருமணத்தை மண்ணை மணந்த அந்த மாவீரன். அந்த மாவீரன் என்பதனால்தான் அந்த மாவீரன் வரிசையிலே மாமாங்கம் உண்டு, மாமன்னன் உண்டு, மகாதேவி உண்டு, இப்போது வந்திருக்கிறது மாதேவி. அந்த மாதேவி படத்திற்கு வந்திருக்கிறார். முதல் போட்டவனுக்கெல்லாம் நம்பியவனுக்கு நல்லது நடக்கும், இந்த செம்பியனை நம்பினாள் என்பதை போல செம்பியன் மாதேவி வந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய இயக்குனர் சொன்னதை போல திரைப்பட பாடல் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன. அதே போல் இசை, நம் நாளமெல்லாம் தாளம், தேகமெல்லாம் ராகம், குருதி எல்லாம் சுருதி, மொத்தத்தில் கால் முளைத்து நிற்கின்ற கிருதி என்று சொல்கின்ற அளவுக்கு அருமை தம்பி, லோகத்துக்கே உயர்ந்த லோக பத்மநாதன் அவர்கள், அவரை பாராட்ட வேண்டும். ஏதோ முதல் படத்தை போல இல்லை, அவர் பல படங்களை இயக்கியவரை போல மிக சிறப்பாக இயக்கியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த படத்தை பொறுத்தவரை ஒளிப்பதிவு, பாடல்கள், குத்துச்சண்டை, கத்தி சண்டை, எல்லா சண்டையும்
இந்த வாரம் சண்டே வாரம், இந்த வாரம் காவிய வாரம், இந்த வாரம் பாடல் வாரம் என்று சன் டிவியிலே சொல்லுவதை எல்லாம் ஒட்டுமொத்தமா இணைத்ததை போல அருமையண்ணனை பார்க்கின்ற போது சொல்வார்கள் அல்லவா, அவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்று அவருக்கு ஒரு முகம் உண்டு, அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு முகம் உண்டு, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்தவர் என்று ஒரு முகம் உண்டு, நாடாளுமன்ற குழு தலைவர் என்று ஒரு முகம் உண்டு, பகைவர்களை எதிர்த்து சொல்லாடுகின்ற ஆற்றலும் என்ற ஒரு முகம் உண்டு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக ஒரு முகம் உண்டு, பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர் என்ற ஒரு முகம் உண்டு, ஆன்றதமிழ் கூறுமுகம், ஆய்ந்ததும் தேர்முகம், ஆறறிவி ஊறுமுகம், ஆளறி போல் வீறுமுகம், அன்புமலை தூறுமுகம், அறியாதாருக்கு வேறுமுகம், அடையாராய் சீர்முகம், இப்படி இந்த தலைவனுக்கு 100 முகம். இந்த 100 முகம் இல்லை என்றால் தமிழர் வாழ்வு ஏதடா ஏறுமுகம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வருகின்ற அண்ணன் திருமா அவர்கள் கரம் பட்ட இந்த படம் 100 முகம் கண்ட அந்த தலைவனுடைய கரம் பட்டதனால் 1000 நாள் ஓடும் என்று சொல்லி, அருவ பிள்ளைக்கு பால் பிடிக்கும், அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும், கண்ணுக்கு மை பிடிக்கும், கவிதைக்கு பொய் பிடிக்கும், கன்னத்தில் குழி பிடிக்கும், காக்கூந்தல் பெண் பிடிக்கும், தென்னைக்கு கீட்டு பிடிக்கும், நெல்லுக்கு நாட்டு பிடிக்கும், அவரைக்கு பூ பிடிக்கும், அணிலுக்கு வால் பிடிக்கும், கல்வருக்கு இரவு பிடிக்கும், காதலருக்கு நிலவு பிடிக்கும், ஊருக்கு ஆறு பிடிக்கும், ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும், தமிழுக்கு லா பிடிக்கும், தமிழகத்தில் உள்ள திரைப்பட ரசிகர்களுக்கெல்லாம் செம்பியன் மாதவி என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.